அச்சம் தவிர் என்று முழங்கி பாரத தேசத்தின் அடிமை தலையை அறுத்தெறிய தன் கவிதையாலே தீ மூட்டியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. அவர் ஒரு கவிஞர் மட்டுமல்ல, புரட்சிக்காரர், சமூக சீர்திருத்தவாதி, பத்திரிகையாளர், தேசபக்தர். இவை அனைத்திற்கும் மேலாக தமிழுக்கும் தமிழகத்திற்கும் கிடைத்த பெரும் கொடை. அவர் வாழ்ந்த காலம் ஆங்கிலேயரின் அடக்குமுறை தாண்டவம் ஆடிய காலம். ஆனால் பாரதி தன் எழுத்துக்களால் சுதந்திர கனலை மூட்டினார். வந்தே மாதரம் என்போம், சுதந்திர பள்ளு பாடுவோம் என்று தேசபக்தியை ஒவ்வொரு தமிழர் மனதிலும் விதைத்தார். அவரது கவிதைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை துணிச்சலின் குரல். சாதி பிரிவினைகளை எதிர்த்தார். சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடினார். பெண் விடுதலைக்காக ஓங்கி குரல் கொடுத்தார். பெண் அடிமை தீரும் வரை நாட்டிற்கு விடுதலை என்றார். மூட நம்பிக்கைகளை உடைத்தெறிந்தார். பாரதியின் ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு பாடலும் சாதாரண மனிதனையும் சுதந்திர போராட்ட வீரனாக மாற்றியது. பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்று போற்றப்பட்ட அவர் எளிமையான தமிழில் ஆழமான கருத்துக்களை சொன்னார். அவரது சிந்தனைகள் காலத்தை கடந்தவை. இன்றும் நமக்கு ஒரு தேசப்பற்று தேவைப்படும் போதோ, சமூக அநீதியை எதிர்க்கும் போதோ, தமிழின் பெருமையை பேசும் போதோ பாரதியின் வார்த்தைகள் தான் முதலில் நம் நினைவுக்கு வருகின்றன. பாரதியின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், அச்சமின்றி இரு, அநீதியை எதிர்த்து நில், உன் தாய்மொழி உன் தாய்நாடு இரண்டையும் போற்று. இந்த மகாகவியின் வார்த்தைகளை உங்கள் நண்பர்களுக்கும் அடுத்த தலைமுறையினருக்கும் கடத்துங்கள். நம் தேசத்தின் தமிழின் பெருமையை போற்றுங்கள். நம்பிக்கையுடன் இந்த நாளை தொடங்குங்கள்.